ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குது இதுதான் பார்க்குறோம். நம்ம இங்கே கும்ப ராசிக்கு பார்க்கல, கும்ப லக்னத்துக்கு பலன் பார்க்குறோம். உங்கள் எல்லாருக்கும் உங்கள் நட்சத்திரம் தெரியும், ராசி தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியுது, நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியல. லக்னம்தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஜோதிட சாஸ்திரத்தில். நம்ம எல்லாருடைய வாழ்க்கை இயங்குறதே லக்னத்தை அடிப்படையில் தான். பின் எதுக்கு ராசி பலன் பார்க்குறோம்னா அது கோச்சார பலன்களுக்கு மட்டும்தான். இங்கே இந்த சனி பகவான் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்களை செய்ய போகிறார் பார்க்குறோம். சனி பகவான் எப்போ பயிற்சி ஆகிறார்னா 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை நைட்டு சுமார் 9:43 உங்கள் கும்ப லக்னத்திலிருந்து உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே சனி பகவானுடைய பெயர்ச்சி சுமார் 2.5 ஆண்டுகள். இந்த தடவை அவருடைய பெயர்ச்சி சுமார் 2 வருஷம் 2 மாதம் மட்டும்தான். ஆக இந்த 2 வருஷம் 2 மாதத்தில் அவர் மீன ராசியில் இருந்து, அங்கே மீன ராசியில் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்குது. இந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய போகிறார். கிரகங்களுக்கு பார்வை உண்டு, சனி பகவானுக்கும் பார்வை இருக்குது. சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார், உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார், உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஆக இந்த சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடம், தான் பார்க்கக்கூடிய பார்வை, தான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், இதன் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறார், அவரால் நமக்கு என்ன மாதிரியான கெடுபலங்கள் சில சமயங்களில் உண்டு, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். ஒரு விஷயம், ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் அதே கிரகம் இன்னொரு விஷயத்தில் நமக்கு தீமையை செய்யும். எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான், எல்லா கிரகங்களும் தீய கிரகங்கள் தான். ஆனால் இங்கே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கும்பலக்கணத்துக்கு அதிபதி சனி பகவான். நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அனுகிரகத்தில் இயற்கையிலே நீங்கள் பிறந்தவங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். முதல்ல அவர் 2ஆம் இடத்துக்கு வரனால என்ன பலன், நற்பலன், முதல்ல நல்ல பலன்கள் பூரா பார்க்கலாம். அப்படி பார்க்குற போது உங்கள் கையில் இது வரைக்கும் நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச பணம் இருந்துச்சான்னா இது வரைக்கும் இல்லை, இனிமேல் இருக்கும். ஆக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ, தனமாகவோ, பொருளாகவோ, நகையாகவோ, அசட்டாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை ஏர்ன் பண்ணுறீங்களோ, சம்பாதிக்கிறீங்களோ, உங்களுக்கும் வருமானங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அடுத்தபடியாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னெல்லாம் வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும் நினச்சிங்களோ லைஃப்பில், அதெல்லாம் வாங்குவதற்கு அல்லது குடும்பத்தில் வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுலேயும் உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 4ஆம் இடம் அசையும் அசையா சொத்துக்களை சொல்வது. ஆக நான் சொந்தமாக இதுக்கு முன்னாடி இடம் வாங்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு, வீடு வாங்குவதற்கு, அதுக்கு கட்டின வீடை வாங்கிறதுக்கு, வீடு கட்டுவதற்கு அத்தனைக்கும் வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷன் சைடில் 1-2 விஷயந்தான், ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது, ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுறது. இங்கே யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த காலங்கள் நல்ல காலங்கள் தான் சொல்லணும். உங்களோட உற்பத்தி தந்த அத்தனை ப்ராடக்ட்டும் சேல்ஸ் ஆகும். உங்களுக்கான லாபம் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில் யாரெல்லாம் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களோ உங்களுடைய விவசாயத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி லாபம் இல்லைனாலும், மகசூல் இல்லைனாலும் நல்ல ஒரு மகசூல் லாபம் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஆக இதெல்லாம் அவரால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். அதே சமயத்தில் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஸோ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் முன்னோர்களுடைய சொத்து இல்லை, கிடைக்கல, அப்படி சொத்து இருந்தும் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, அல்லது எப்போ வரும்னு தெரியலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய முன்னோருடைய சொத்துக்கள்
கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வரும். கண்டிப்பாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலகட்டங்களில் கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத தனவரவு ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மணி உங்களுக்கு இருக்குது. கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு இருக்கும். ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லை, கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாக பணம் வர வேண்டியது இல்லைன்னா ஏதாவது வராத பணங்கள் வரும். குறிப்பாக பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, அரியர்ஸ் பணம் வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, போனஸ் வரல, டிவிடெண்ட் வரல, இது மாதிரி எதெல்லாம் வராமல் இருக்கோ அது அத்தனையும் வருவதற்கான வாய்ப்பை சனி பகவான் இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். நான் முதல்ல சொன்னேன், அன்எக்ஸ்பெக்டட் மணி சில பேருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு, அதுக்கு லிக்விட் கேஷாக கையில் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. அடுத்தபடியாக அவங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார். வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லா ஆசைகளும் அபிலாசைகளும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பட் இந்த பயிற்சியில் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவார்கள், அல்லது ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏற்றம், முன்னேற்றம் அத்தனையும் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்களோ அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இந்த பயிற்சியில் இருக்குது. ஆக இந்த பயிற்சியில் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். ஓரளவுக்கு நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட ஓரளவுக்கு வருமானங்கள் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அதுலேயும் சனி உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் அத்தனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது உங்களுக்கு மேரேஜ் முடிவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஆக இவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய சனி பகவான் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை உருவாக்குவார். அதனால் உங்கள் 2 பேருமே ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் ஓரியன்டில் இருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான குளங்கள், ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு லைஃப், அது பிஸ்னஸ் லைஃப், சர்வீஸ் லைஃப் எதுவாக இருந்தாலும் இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப கவனம், வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் அதை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள். வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் இல்லை, போனஸ் இல்லை, அரியர்ஸ் இல்லை அப்படின்லாம் ஒரி பண்ணாதீங்க. கிடைச்ச விஷயத்த மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக பாருங்கள். உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறார். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. ஸோ அதனால் அது விஷயத்தில் கவனம். இதே தான் பிஸ்னஸில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் 2 பேருமே உங்களுடைய எச்சரிக்கையாக இருங்க. பிஸ்னஸ்லையுமே உங்களுடைய பிஸ்னஸ் நார்மல், முதலே சொன்னேன், பிஸ்னஸ் பார்ட்னரோடு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க, அல்லது பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த காலங்களில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ஜாபில் நீங்கள் கவனமாக இருங்க. நீங்கள் புதுசாக வேறு கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், வேறு கம்பெனிக்கு போனால் நல்ல சேலரி கிடைக்கும், ரொம்ப ஹைஃபையாக இருக்கலாம், ரொம்ப ஹைக்கு இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுக்கு அதுவே பரவாயில்லைங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள், மனநிலைகள் பின்னாடி வந்துடும். அதனால் அது விஷயத்தில் கவனம். ஆக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் நான் அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு இருக்குங்கிறதுக்காக பெரிய லெவலில் நீங்கள் ஷேர்ஸில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், பிட்காயின்ஸில், கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், அடக்கி வாசிங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக இந்த காலங்களில் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள்.
உறவுகளால் சில சில பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் இதுவும் இருக்குது. ஆக சனியால் என்ன நன்மை, சனி பகவானும் என்ன தீமைங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன? அடுத்தபடியாக அப்படி பார்க்க வரக்கூடிய காலகட்டங்களில் யாரெல்லாம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வம் தெரியலங்க பாருங்க, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் நீங்கள் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் இந்த காலகட்டங்களில் நோயிலையும் வேலையிலேருந்து விடுபடுவதற்கு தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு, நரசிம்மருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ அங்கே சிவனுக்கு அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.